அண்மை செய்தி. மதிமுகவிற்கு பம்பர சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்திருந்த வழக்கு தொடர்பாக மதிமுகவிற்கு பம்பர சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் சட்டமன்றம் மற்றும் மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மதிமுக போட்டியிட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல்களில் தங்கள் கட்சிக்கு பம்பர சின்னம் ஒதுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 5.99% வாக்குகள் பெற்ற நிலையில் 5.98% வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை ஆணையம் ரத்து செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதன் பின் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். பம்பர சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பர சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் ஜி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது வைகோ தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் ஆஜராகி மக்களவைத் தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்பதால் இந்த விண்ணப்பத்தை விரைவாக பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் வழக்கறிஞர் நிரஞ்சன் கோபால் ஆஜராகி மனு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என கோரினார். இதனையடுத்து மதிமுக மனுவுக்கு பதிலளிக்கும்படி நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். மேலும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் விண்ணப்பிக்கவும் மதிமுகவிற்கு நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.